ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நான் பார்க்க போகிற படம் 2013 ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான டார்க் ஸ்கைஸ். இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தான் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த படத்துடைய கதாநாயகனுடைய வீட்டில் டெய்லி நைட்டு பல அமானுஷ்ய சம்பவங்கள் மர்மமான முறையில் ஒன்றொன்னாக அரங்கேறுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அப்படிங்கிறதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போது படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்தில் நம்ம ஹீரோவோட பேர் டேனியல். இவர் பேசிக்காக ரொம்ப நல்ல மனுஷன். இவருக்கு ஒரு அழகான குடும்பம். லேசி அப்படின்னு சொல்லி ஒரு ஒய்ஃபு, ஜெஸி அப்படின்னு சொல்லி ஒரு மூத்த பையன், சாமி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன். சின்ன பையனுக்கு மிஞ்சி போனால் ஒரு 5-6 வயசு இருக்கும். ஆனால் பெரிய பையனுக்கு ஒரு 12-13 வயசு, கிட்டத்தட்ட ஒரு டீனேஜ் பையன் மாதிரி தான் அவன் காமிக்கப்படுறான். இவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இவங்களுடைய வீட்டில் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோவுக்கு ஒரு பிரச்சனை. அது என்ன அப்படின்னா, அவர் பார்த்துக்கிட்டு இருந்த வேலை இப்போ இல்லை. வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறாரு. வீட்டில் இருக்கும்போது காசு அடுத்து வருமானத்துக்கு என்ன வழி அப்படின்னு தெரியாமல் இந்த மாதம் எப்படி குடும்பத்தை ரன் பண்ணுறது அப்படிங்கிற அந்த வழி ஒரு தகப்பனால் மட்டும்தான் உணர முடியும். இந்த படத்தில் ஹீரோ இப்போ என்ன பண்ணுறது, கேபிள் டிவிக்கு காசு கட்டுனா கூட நம்மக்கிட்ட இல்லையே அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறாரு. இதன் காரணமாக எப்படியாவது நீ கொஞ்சம் அது வரைக்கும் ஹேண்டில் பண்ண அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மனைவியை ஹெல்ப்பு கேட்குறாரு. அவங்க ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக இதுக்காகவே அவங்க வேலை பார்க்குறாங்க. ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு புரோக்கர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனால் வீடு இந்த வாடகைக்கு வாங்கி கொடுக்குற வேலையெல்லாம் கிடையாது. வீடை விற்று கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு வேலையை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி என்னவோ ஏதோ இருக்குதோ இல்லையோ நிம்மதியாக இவங்களுடைய குடும்பம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, திடீர்னு ஒரு நாள் நைட்டு இவங்களுடைய வீட்டில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. தூக்கத்திலிருந்து கதாநாயகி மட்டும்தான் முழிச்சு பார்க்குறாங்க. அவங்க என்ன சத்தம் கேட்குது அப்படிங்கிறதுக்காக கிச்சனில் கீழே இறங்கி வந்து பார்த்தா, கிச்சனில் இருக்கிற ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாம் உள்ளே இருக்கிற அந்த பழங்கள், காய்கறிகள், அது இதுன்னு எல்லாம் செதறி கிச்சனே வந்து அல்லோகலப்பட்டு கிடக்குங்க. ஹீரோயினுக்கு யார் இது பண்ணுது இந்த நேரத்தில், அதுவும் நைட்டில் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அவங்கள பொறுத்தளவுக்கு பூனை மாதிரி ஏதோ ஒரு சின்ன மிருகம் தான் வந்து இந்த விஷயத்தை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத மட்டும் அவங்க நம்புகிறாங்க. சரின்னு போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு போய் படுத்துடுறாங்க. 2வது நாள் நைட்டும் இதே மாதிரி ஒரு சின்ன சத்தம், வித்தியாசமான சத்தம் ஒன்று கேட்குது. உடனே கீழே இறங்கி வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா ஒரு பாட்டில் மேலே இன்னொரு பாட்டில், அந்த பாட்டில் மேலே இன்னொரு பாட்டில், இந்த மாதிரி ஒரு 3 பாட்டில் வச்சாலே எல்லாம் சரிஞ்சு விழுந்துடும். அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் தரையிலிருந்து சீலிங் வரைக்கும் வரிசைக்கு பாட்டிலாக அடுக்கப்பட்டிருக்கு, வரிசைக்கு தகர டப்பாவாக அடுக்கப்பட்டிருக்கு, வரிசைக்கு புக்ஸாக அடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எப்படி இது எப்படி நிற்கிது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியல. இதை யார் இந்த வேலையை பண்ணியிருக்க முடியும், ஒரு சாதாரண மனுஷனால் பண்ணவே முடியாதே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயம் அவங்களுக்கு பற்றிக்குதப்போ. உடனே மறுநாள் இவங்களுடைய 2 பசங்களையும் கூப்பிட்டு, உண்மையாக சொல்லுங்கள், 2 பேர் ஏதாவது பண்ணிங்களா, இந்த மாதிரி அடிக்க வைக்கிற வேலை ஏதாவது பார்த்தீங்களா அப்படின்னா, நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஒரு வேலை இல்லையா அதை அடுக்கிறத தவிர அப்படின்னு சொல்லி அந்த மூத்த பையன் கொஞ்சம் துடுக்காகவே பேசுகிறான். இந்த 2 பசங்களுமே டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 2 பேருக்கும் கையில் ஒரு வாக்கி டாக்கி இருக்குது. அந்த வாக்கி டாக்கியில் 2 பேரும் அப்பப்போ சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வாக்கி டாக்கியை சுவிட்ச் ஆன் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் இவனுக்கு தூங்குறானுங்க. இப்படி இருக்கும்போது ஏற்கனவே 2 சம்பவம் அந்த வீட்டுக்குள்ளே நடந்துருச்சு. இப்போ 3வதாக இன்னொரு சம்பவம் அந்த மாதிரி நடக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக உடனே தன்னுடைய கணவன்கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ அதை நம்பவே கிடையாது. அவர் இங்கே ஒன்றே ஒன்று பண்ணுவோம், நம்ம வீட்டில் ஆக்சுவலி செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது, ஆனால் அது காசு கட்ட முடியாமல் கடைசியாக டீஆக்டிவேட் பண்ணப்பட்டிருக்கு. அதை வேணால் திருப்பி நான் ஆக்டிவேட் பண்ணி விட்றேன், இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வருதா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக செக்யூரிட்டி சிஸ்டத்தை அலாரம் அடிக்கிற மாதிரி அவர் ஆக்டிவேட் பண்ணி விட்றார். போய் தூங்குறாங்க. 3வது நாள் நைட்டு எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருக்க அந்த டைமில் மொத்த வீடே அலாரத்தில் தெரிக்குது. மொத்த குடும்பமே அலறி அடிச்சு எழுந்திரிச்சு ஓடி வர்றாங்க என்னன்னு பார்க்குறதுக்கு. வந்து பார்த்தா வீட்டில் ஒரு ஈ காக்கா கூட கிடையாது. வீடு அவ்வளவு அமைதியாக, ஒரு சின்ன பொருள் கூட இங்கெங்கே அங்கே நகரல. எல்லாம் அப்படியே அந்தந்த இடத்துல இருக்குது. ஆனால் அந்த சத்தம் எப்படி வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. ஐ திங்க் இது ஏதோ ஃபால்ஸ் அலாரம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் கதாநாயகன் உடனே அந்த அலாரம் செக்யூரிட்டி அந்த கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி ஏதோ மால் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சுங்க, என்னென்னு தெரியல, கொஞ்சம் வந்து என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னால், வந்த நபர் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, சார் அலாரத்தை சரி பண்ணியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது கண்டிப்பாக மால் ஃபங்க்ஷன் தான், நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ கிட்ட. ஹீரோ திருப்பி கேட்குறாப்புல, அது எப்படி இவ்வளவு தூரம் ரொம்ப குறியாக சொல்கிறீங்க, அது தப்பாக தான் வந்து ஒர்க் ஆச்சு, மற்றபடி பிரச்சனை இல்லைன்னு எப்படி இப்படி அடித்து சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த நபர் ஹீரோ கிட்ட சொல்கிறாரு, சார்
அலாரம் உங்கள் வீட்டுக்கு மொத்தம் 8 என்ட்ரி. அது எல்லா இடத்துலையும் நம்ம அலாரம் செட் பண்ணியிருக்கோம். ஏதாவது ஒரு டோர் வெளியே யாராவது உள்ளே வர்றதுக்கு அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அலாரம் அடிச்சிச்சு சார், யாரோ வந்த ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே பிரச்சனையே வேறு. 8 டோர்லையுமே அட் அ செகண்டில் உள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? 8 டோர் வெளியே எப்படி சார் ஒரே செகண்டில் 8 நபர்கள் உள்ளே வர முடியும்? அதனால தான் சொல்கிறோம், இது ஏதோ அலாரம் மேல் ஃபங்க்ஷன் தான் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சரி, ஓகே சார், இப்போ செட் பண்ணியாச்சு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோவுடைய குடும்பமும் நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. ஆனால் அடுத்த நாள் நைட்டு வச்ச சம்பவம் என்ன, நடந்த கதை என்ன, இதுக்கப்புறம் ஒரு நாளும் நடந்த பிரச்சனைகள்லாம் என்ன, இதுதான் படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஸ்காட் ஸ்டீவர்ட் அவர் தான் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை ரெண்டையும் பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு அற்புதமாக பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். படம் பார்க்காத ரசிகர்களுக்கு என்ன நான் இந்த கதையில் சொன்னேன், இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவங்க பார்க்கல. நான் பார்த்ததுனால சொல்கிறேன், இந்த கதையை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி கதைக்களத்தை இந்த அளவுக்கு தான் நகர்த்த முடியும். ரொம்ப சூப்பராகவே அவர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த படம் பரபரப்பாக அடுத்து போகுமா சார் அப்படின்னா எனக்கு தெரியாது. ஆனால் சுவாரஸ்யமாக போகுமா அப்படின்னா கண்டிப்பாக போகும்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு சுவாரஸ்யமான ஒரு கதையாகத்தான் அவர் படைச்சிருக்கார். படத்தில் ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒர்க்கு. சில விஷயங்கள் நான் சொன்னேன் அப்படின்னா இங்கேயே அது ஸ்பாய்லராக ஆகிடும். அதனால் அந்த விஷயங்களை என்னால் சொல்ல முடியலை. ஆனால் இந்த வீட்டில் நைட்டு நடக்கிற அந்த அமானுஷ விஷயங்கள் இருக்குது இல்லையா, இதுக்காக அவங்க பண்ண சில விஷயங்கள், சில மிக்சிங் இதெல்லாம் அவ்வளவு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சில இடத்துலலாம் ஒரு ஜம்ப்ஸ்கேர்ஸ் கொடுக்குற மாதிரியெல்லாம் சில காட்சிகளை அற்புதமாக அவங்க பண்ணியிருக்காங்க. படத்தில் மூணாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த படத்தில் நடிச்ச 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸு கண்டிப்பாக நீங்கள் சொல்லியே ஆகணும். ஒன்று டேனியல் அப்படிங்கிற அந்த ஹீரோவுடைய கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ஜோஷ் ஹெமில்டனுடைய பர்ஃபார்மன்ஸு. ரெண்டாவது லேசி அப்படிங்கிற அந்த கதாநாயகியுடைய அந்த ரோல் எடுத்து பர்ஃபார்ம் பண்ண கேரி ரசலுடைய பர்ஃபார்மன்ஸு. இவங்க 2 பேருமே அந்தளவுக்கு அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இன்னமும் கேரி ரசல், அதாவது படத்துடைய கதாநாயகி கோல்டன் குளோப் அவார்டு வின்னர், அவ்வளவு அற்புதமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணியிருந்தாங்க இந்த ரோலை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சின்ன ரோல் தான் உங்களுக்கு, இருந்தாலும் அது அவ்வளவு ஸ்மார்ட்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இவங்க 2 பேரும் போக இந்த படத்தில் ஜே.கே. சிமன்ஸ் ஒரு சின்ன ரோல் ஒன்று பண்ணியிருப்பார். எட்வின் பொல்லாடுன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி ஒரு ரோல் ஒன்று வரும். அதை நான் இங்கே சொல்ல விரும்பலை, அதை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கங்க. அவருமே ஒரு சின்ன கதாபாத்திரம், பட் அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லுவேன். இது போக படத்துடைய சினிமோட்டோகிராஃபியும் சரி, படத்துடைய மியூசிக்கும் சரி, கண்டிப்பாக இந்த படத்திற்கு பலம் தான். இது ரெண்டும் எந்த அளவுக்கு அற்புதமாக கான்ட்ரிபியூட் பண்ணணுமோ அதை அந்த அளவுக்கு பண்ணி அற்புதமான ஒரு அவுட்புட்டை கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் சஸ்பென்ஸ் த்ரில்லர், மிஸ்ட்ரி த்ரில்லர் இந்த மாதிரி படங்கள்லாம் பிடிக்குமோ, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் மாதிரி படங்கள்லாம் யாருக்கு பிடிக்குமோ அவங்கள கண்டிப்பாக இந்த படம் கவர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில அடல்ட் கான்டென்ட் இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா அது அடல்ட் கான்டென்ட்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நீங்களே பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த விஷயத்தை. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே உங்களுக்கு சப்டைட்டிலோட, இங்கிலீஷ் சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்குது. பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மிகிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் த மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.